உங்களோட குட் மார்னிங் வேணாம், குட் ஆஃப்டர்நூன் வேணாம், குட் ஈவினிங் வேணாம், எதுவுமே வேண்டாம். எல்லாரும் உட்காருங்க. இனிமேல் போர்ஷனை தாண்டி ஒரு வார்த்தை கூட உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. எஸ், பிகாஸ் என்னோட 20 இயர்ஸ் டீச்சிங் கரியரில் ஒரு பிளாக் மார்க் எனக்கு இருந்ததில்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏன் முன்னாடி இப்படி குட் மார்னிங் என்னை சிரிச்சு பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி நான் ஒரு டீச்சர் மாதிரி இல்லை, ஃப்ரெண்டு மாதிரி இருந்தேன். ஆனால் என்ன பண்ணீங்க? போய் பிரின்சிபல்கிட்ட என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நான் போர்ஷன்ஸ் முடிக்கல, சிலபஸ் முடிக்கல. அதுக்கு ஏன்? ஏன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணுன்றதுக்காக தான். ஏன் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணாமல் வரதே இல்லையா கிளாஸ்க்கு? நான் உங்களை உடனே பிரின்சிபல் ஆஃபீஸ் கூட்டு போகிறேன்னா உங்களை அடிக்கிறேன். எதுக்கு? உங்கள் நல்லதுக்காக மட்டும் தான். உங்ககிட்ட இது வரைக்கும் நான் டீச்சர் மாதிரி நடந்திருக்கேன், ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன். ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் கெடுத்துட்டீங்க. இனிமேலும் இந்த கிளாஸ்க்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் அடுத்த ஸ்டாண்டர்ட் போகிற வரைக்கும் நான் வேறு எதுவுமே உங்கள்கிட்ட இது பண்ண போகிறது. ஜஸ்ட் போர்ஷன்ஸ் எடுக்க போகிறேன். புரியுதுனா போகுது, எனக்கு தெரியாது. நான் வேறு சிலபஸ் எடுத்து முடிச்சு போய்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு புரியலையா? எனக்கு கவலையே இல்லைன்ற. நீங்கள் தானே சொன்னீங்க சிலபஸ் முடிக்க டைம் ஆகுது, சிலபஸ் முடிக்க டைம் ஆகுது, அப்போ டைம் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்குலாம் ஒரு நல்ல கிளாஸ் டீச்சர் கிடைச்சுமே இப்படி இருக்கீங்கல்ல, நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போவீங்களா? அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மிஸ்ஸோட அருமை உங்களுக்கு அப்போ புரியும். அப்போ நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க நான் பெட்டர்னு. ஆனால் இனிமேலும் உங்கள் கிளாஸ் கிட்ட எப்பா எதுவுமே பண்ணிக்க போகிறது இல்லை. நம்ம ஜஸ்ட் போர்ஷன்ஸாக இருக்கிற